உலக கத்தோலிக்க மக்களுக்கு மட்டுமல்லாமல் மனிதாபிமானத்தை மதிக்கும் மற்றும் சமூக நியாயத்திற்காக குரல் கொடுக்கும் அனைவருக்கும் அவரது மறைவின் செய்தி பேரிழப்பாகும். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். லூக்கா 6:36 என்ற இறை இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கியவர் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். அளவிட முடியாத இறை இரக்கத்தினை இவரது செயல்கள் மற்றும் சொல்லின் மூலமும் அகில உலக அனைத்திற்கும், குறிப்பாக சமூக விளிம்பில் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தேடி சென்று எடுத்து காட்டியவர். மதத்தை கடந்து மனிதத்தை மதித்தவர். திருத்தந்தை முதல் இறை மக்கள் வரை அனைவரும் இணைந்து பயணிப்பதே திரு அவை என்று திருச்சபைக்கு பங்கேற்கும் திரு அவை என்ற ஒரு புதிய சிந்தனையை அருளியவர். அன்னை மரியின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். இறை இயேசுவின் சீடன் என்று தன்னை அடையாளப்படுத்தியவர். தொண்டு ஏற்க அல்ல, தொண்டாற்றவே வந்தேன் என்ற இயேசுவின் வாழ்வை தனதாக்கி திருத்தந்தைக்கு உட்பட்ட எந்த சலுகையையும் அதிகமாக பயன்படுத்தாமல் எளிமையாய் வாழ்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பணி செய்ய மட்டுமே பயன்படுத்திய ஒரு முன்மாதிரி நம் திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவனுடைய கருணை எல்லா பரிசுகளுக்கும் மேல் என்ற அவரது நம்பிக்கை நம் இதயங்களில் என்றும் ஒலிக்கட்டும். பிரான்சிஸ் இனி நம்மோடு இல்லை, ஆனால் அவரது போதனைகள் நம்மோடு இருக்கும். நாம் அவரை பின்பற்றி வாழ வேண்டும். அவரது தோழமையான பார்வையை நாம் மேம்படுத்த வேண்டும். இது நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கடமை. அவரது வாழ்வும் பார்வையும் வழிகாட்டும் வார்த்தைகளும் நம்மை வழிநடத்தட்டும். திருத்தந்தையின் ஆன்மா அமைதியடைந்து ஆண்டவரில் முடிவில்லா நம்பிக்கையில் என்றும் வாழ ஜெபிப்போம்.